லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் ப்ரொடக்ஷன் பண்ணி நடிச்சிருந்த சூரரை போற்று அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமாவே நம்ம சூர்யா சாரோட அடுத்தடுத்த படங்கள் வந்து எப்போ வரும், சூர்யா சாரோட ப்ராஜெக்ட்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து சூர்யா சார் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூரரை போட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கொங்கரா ஒரு ப்ரொடக்ஷனில் சூரரை போட்டு படம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி சூர்யா சார் வந்து அடுத்த படத்தில் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இந்த படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணாங்க, படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குது அப்படின்றதுனால சுதா கொங்கராவோட அடுத்த ப்ராஜெக்ட்டும் கண்டிப்பாக நம்ம சூர்யா சார் கூட தான் இருக்கும்ன்ற எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா வந்து தமிழ் சினிமா சைடே வராத போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூரரை போட்டு வந்து நம்ம அக்ஷய் குமார் வச்சு ரீமேக்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்டாக வந்து பராசக்தி படம் கிடச்சிச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ் பண்ண வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஒரு செம்மையான பிளாக் பஸ்ட் ஹிட் ஆக போது, அந்தளவுக்கு வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சுதா கொங்கராட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அந்த மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், காஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமாக வந்து எடுக்கிறாங்கன்றது உண்மையான விஷயம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ சுதா கொங்கரா மேலே இருக்க அந்த ஹைப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்புது. இப்போ வந்து பராசக்தி படத்து மேலே இருக்க ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோ வீடியோ டைட்டில் டீசர்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜெயம் ரவியாக இருக்கட்டும், அதர்வாக இருக்கட்டும், ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும், எல்லாத்தோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகேயனோட அந்த ரோல் அப்படின்றது பயங்கர வெயிட்டான ஒரு ரோலாக வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பயங்கரமாக இப்போ எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஒரு அவுட்புட்டை வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா தீவிர சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு அவுட்புட்டை வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ட்ட கூப்பிட்டு காமிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு ஐடியாவில் இருக்காராமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்புட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாராமா. அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் வந்து 100% ஷோர் ஸ்டார்ட்டாக பார்த்தீங்கன்னா 75வது படத்தை வந்து கண்டிப்பாக சுதா கொங்கரா கூட தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுதா கொங்கரா பார்த்தீங்கன்னா இப்போ 100% அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இல்லைனா தலைவர் 174 வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ரஃப் காப்பியை வந்து பார்த்துருக்காரு இந்த பராசக்தி படத்துலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.